ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்ஸ் ஆக்சிமீட்டர் கொரோனா பாதித்தவர்களுக்கு எவ்வளோ முக்கியம், அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி தான். கொரோனா வைரஸ் தொற்று தமிழகத்தில் அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா பாதித்தவர்கள் மற்றும் கொரோனா அறிகுறி உள்ளவர்களுக்கு ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் எனப்படும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் மிக முக்கியமாகும். அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது. சிலர் காய்ச்சல் மற்றும் சளி பாதிப்புடன் எளிதாக குணமாகிவிடுகிறார்கள். சிலர் சளி காய்ச்சலுடன் கடுமையாக சுவாச பிரச்சனையும் சந்திக்கிறார்கள். சிலர் எந்த அறிகுறியும் இல்லாமல் இருக்கிறார்கள். திடீரென உடலில் ஆக்சிஜன் அளவு குறைந்து உயிரிழந்து விடுகிறார்கள். கொரோனா பாதித்தவர்கள் மரணம் ஏற்படுவதை தடுக்க அவர்களின் உடலில் ஆக்சிஜன் அளவை முறையாக கண்காணித்து சரியான நேரத்தில் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஆக்சிஜன் அளவை கண்காணிக்க இருக்கும் முக்கியமான மருத்துவ உபகரணம்தான் ஃபிங்கர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் எனப்படும் பல்ஸ் ஆக்சிமீட்டர். பல்ஸ் ஆக்சிமீட்டர் உடலில் உள்ள ஆக்சிஜனின் அளவு மற்றும் நாடி துடிப்பின் அளவை கணக்கிட உதவுகிறது. இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் யாருக்கு அவசியம் என்று பார்த்தால், இது நுரையீரல் மற்றும் இதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது நாள் வரை பயன்பட்டு வந்தது. இப்போது கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்கள், கொரோனா பாதிப்புடன் வீட்டில் தனிமையில் இருப்பவர்களுக்கும், கொரோனா நெகட்டிவ் வந்தாலும் வீட்டில் 14 நாட்கள் தனிமையில் உள்ளவர்களுக்கும் முக்கியமான ஒன்றாக உள்ளது. ஏனெனில் உங்கள் உடலில் 96 முதல் 100% ஆக்சிஜன் அளவு இயல்பாக இருக்கும். இது 95% மேல் குறைந்தால் உடனே மருத்துவர்களை நாட வேண்டும். அதை கண்டுபிடிக்கவே பல்ஸ் ஆக்சிமீட்டர் அவசியம் ஆகும். கொரோனா வைரஸ் உங்கள் உடலுக்கு சென்றால் அது பல்கி பெருகி அறிகுறிகள் தெரிய 14 நாட்களாகும். இதை நோய்க்கிருமியின் இன்குபேஷன் காலம் என்று அழைப்பார்கள். இதன் பிறகுதான் அறிகுறிகள் தெரியும். இந்நிலையில் நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் எதுவும் வெளிப்படாத ஏசிம்டமேட்டிக் நிலையில் இருப்பவர்களுக்கு நோய் தொற்று இருந்தாலும் அறிகுறிகளே வராது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் ஏசிம்டமேட்டிக் உள்ளவர்கள் எளிதாக சரியாகி விடுவார்கள். ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் பலவீனமான நிலையில் உள்ள ஏசிம்டமேட்டிக் தொற்றாளர்களின் உடலில் ஆக்சிஜனின் அளவு மிகவும் குறைந்து மூச்சு திணறல் ஏற்படும். மரணம் ஏற்பட வாய்ப்புண்டு. இப்படி பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவது மிக கடினம். எனவே தான் ஆக்சிஜன் அளவு தெரிந்து கொள்ள பல்ஸ் ஆக்சிமீட்டர் மிகவும் அவசியம். பல்ஸ் ஆக்சிமீட்டரை எல்லா மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தரமான பல்ஸ் ஆக்சிமீட்டர்கள் 1500 முதல் கிடைக்கின்றது. இது போன்ற பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.